கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு சாமியாட்டம் பார்க்கலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து இடையானத்துவில இசக்கியம்மன் கோயில். ஊர் மக்கள் எல்லாம் பொங்கல் வைக்க வந்திருந்தாங்க. முந்தின நாள் சாமி ஆடும் போதே நிறைய பேர் சாமி புக் பண்ணி வச்சிருந்து கண்டிப்பா பொங்கல் வைக்கணும், கண்டிப்பா பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் கோயிலுக்குள்ள போகும்போது வில்லுப்பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட்ல மஞ்சப்பால் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, உருக்கணையும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சாமியும் ஆடிட்டு இருந்தாங்க வில்லுப்பாட்டுக்கு. மஞ்சப்பாலுக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருந்து சாமி எல்லாமே சேர்ந்து மஞ்சள் பொடியும் வேப்பிலையும் போட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பால் குளிக்கிறது வந்து நைட்டு தான் வச்சுருந்தாங்க. இந்த தடவை வந்து மார்னிங்கே வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளை வச்சிருக்கவங்கலாம் நைட்டு வர முடியாது பார்த்தீங்களா, அதனால பகல்லே வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா அம்மனுமே உருக்கெண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டாங்க. அங்கே நிற்கவங்களுக்கும் தேய்ச்சி விடுவாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகும். உருக்கெண்ணெய் எடுக்கிறதுனாலும் சரி, மஞ்சப்பால் குளிக்கிறதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் அம்மன் தான் குளிப்பாங்க. சுடலமாடன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நல்லா திருப்தியாக விளையாண்டதுக்கப்புறம் சுடலமாடன் அவர் வந்து மஞ்சப்பால் குளிப்பாரு. அதுக்கப்புறம் எல்லா சாமிகளும் சேர்ந்து குளிப்பாங்க மஞ்சப்பால். இது சுடலமாட சாமி அவங்க அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சாமி ஆடுற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கமெண்ட் வந்துச்சு, சுடலமாடன் வந்து பார்வதி தேவியோட புள்ள கிடையாது, அது பூதங்களோட தலைவர்னு சொல்லிட்டு. ஏம்மா, நான் ஒன்றும் சுடலமாடனோட கிளாஸ்மேட்லாம் கிடையாது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வில்லுப்பாட்டுக்காரங்க சொல்கிறத வச்சு நம்ம கதை சொல்லுது. அது பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கொடுத்த வரம் தான் சுடலமாடன்னு சொல்லிட்டு வில்லுப்பாட்டுக்காரங்க பாரம்பரியமாக சொல்லிட்டு வரதை வச்சு தான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் வச்ச பொங்கல்லாம் சாமியை எடுத்து குளிச்சிச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் பொங்கலும் கட்டி ஆகிட்டு, எங்கள் பொங்கல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வச்சனால கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. பொங்கல் கட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க கையில் பிரசாதமாக எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே சாமி எல்லாம் பூ மேடையில் விளையாட வந்துட்டாங்க. நான்லாம் நினைப்பேன், நம்மலாம் இப்படிலாம் திருவிழா கொடெல்லாம் பார்த்துருக்கோமே, நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்க்குமான்னு சொல்லிட்டு. சாமி அருளால் இப்போ எல்லா கோயிலில் உள்ள திருவிழாவும் என் பிள்ளைங்க கண்குளிராக பார்க்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை கொடைக்கு திருவிழாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.